எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களே? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டில் இருந்தால் சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. மீன் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். சூடாக சாப்பாடு வச்சு இப்போ மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன். தோசைக்கல்லில் தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அப்படி மீனை வச்சு விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ பசங்க எல்லாருமே பசிக்குதுன்னாங்க. சரி சாப்பாடை வச்சு கொடுத்துர்லாமேன்னு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு, மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. தங்கச்சிவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறமா பசிக்குதுன்னு கேட்டதுக்கப்புறமா டக்குன்னு சாப்பாடை வச்சு விட்டு மீனை வறுத்தேன். பசிக்குதுன்னு பசங்களாம் ரொம்ப துடிச்சிட்டு போயிட்டாங்க. பாவம் தங்கச்சிவங்க எல்லோரும் உட்காந்து பேசினா டைம் போனதே தெரிய மாட்டேங்குது. மீன் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சாப்பிடல, பசங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆளுக்கு 2 பீஸு போதும்ட்டாங்க. சரி குழம்பும் நல்லா பார்த்திங்கன்னா அப்படியேவும் தகன்னு பாருங்கள், எண்ணெயாகவும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தான் குழம்பு வச்சேன். வீடியோவில் குழம்பு வைக்கிறது எடுக்கலைங்க. இந்த மாதிரி மொத்தமாக தங்கச்சி உங்கள் வீட்டில் அப்பாவும் வீட்டில் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து இருந்தது. இப்போ ஒரு விசேஷம் தங்கச்சி பாப்பாவுக்கு. அந்த விசேஷ வீடியோ என்னன்னு அடுத்து நான் போடுறேன் பாருங்கள், என்ன விசேஷம்னு. மீன் வறுத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா சாப்பாடு கேட்க நானும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தட்டில் பசங்களுக்கு, தங்கச்சி பாப்பா எல்லாருக்குமேவும். இந்த மாதிரி மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வந்து இருந்து சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. தங்கச்சி பிள்ளைங்க, என் பசங்க, என் பையன், பெரிய பையன், நான் மட்டும்தான் வந்தோம். சின்ன பையன் வெளியூரில் இருக்கானா. அப்போ எல்லாருமே இந்த லீவ் டயத்தில் எல்லோரும் மொத்தமாக இந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. ஊரில் வந்து நான் இருக்கிற ஐடியாவே இல்லை. இப்போ தங்கச்சி பாப்பாவுக்கு விசேஷன்றனால தாங்க நான் இப்போ 2-3 நாள் இருக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா பாப்பா விசேஷம்னா நம்ம தானே பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து மதிய சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாருமே ஒவ்வொருத்தராக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மொத்தமாக பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிடும்போது என் தம்பி பிள்ளைய 2 குட்டீஸு சேட்டை அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குட்டி பையன், என் மருமையன் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டேன். வீடியோவில் கவர் ஆகலை. ஃபோன் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அத்தை ஃபோன் கொடுங்க அப்படின்னு. ஏதாவது குட்டீஸ் பார்க்குறதுக்காக தான் யூடியூப்பில் போய் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். மீன் குழம்பு அப்படியேவும் மீன் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வச்சு கொடுத்து விட்டேன், சாப்பிடுங்க தம்பின்னு. இப்போ தங்கச்சி பையன், பெரிய பையனுக்கு வச்சு கொடுத்தேன். அப்புறம் தங்கச்சி பாப்பாவும் வந்துச்சுங்க. பாப்பாவுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. மீன் அளவாக வைங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னேங்க. அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா மட்டன் தங்கச்சி வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்து காலையில் குழம்பு வச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க. மீன் வந்து மதிய சாப்பாட்டுக்கு. இப்போ தங்கச்சி பாப்பாவுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட போகுது. தம்பி கீழே உட்காந்துருந்தான். எல்லோரும் மொத்தமாக மேலே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சாப்பிட சொன்னேன். டைனிங் டேபிள் இருக்குங்க பக்கத்துலேயும். அந்த டைனிங் டேபிள் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போயாச்சு. விருந்தாடியெல்லாம் வருவாங்களா உட்காரட்டுமேனு. எல்லோரும் உட்காந்து குட்டீஸ் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். என் பசங்க, தங்கச்சி பிள்ளைய மொத்தமாக உட்காந்து சாப்பிடும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சூடாக இருக்குங்க சாப்பாடு. அப்படியே அந்த கரண்டி பொசிக்கிட்டே இருந்துச்சா, ஊதி சாப்பாடை வச்சுக்கிட்டு இருந்தேன் கையில். அப்படியேவும் கை பொசுக்குதுன்னு தங்கச்சிக்கு இப்போ போட்டு கொடுத்தேன். வச்சு கொடுக்கவும் கொஞ்சமாக வைங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லங்க. எங்கள் சித்தி வீட்டில் தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. காலையில், மதியம், நைட்டு அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து விரதம் பிடிச்சனால இப்போ வெஜ்ஜு தாங்க கொஞ்ச நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுப்பேன் எல்லாருக்குமேவும். நான் மட்டும் சாப்பிட்றதில்ல. சரி கொஞ்ச நாள் விரதம், என் பசங்களுக்காக விரதம் பிடிச்சிருக்கேன். சாப்பிட்றது நான்வெஜ்ஜு எப்போ வேணும்னா சாப்பிட்டுக்கரலாம். நம்ம சாப்பிட்றது தானே. நம்ம சாமிக்காக விரதம் பிடிக்கிறது அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. மீன் பார்த்திங்கன்னா வறுத்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளை எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு மீன் வறுத்து இருந்தால் 1 பீஸ் 2 பீஸு போதுன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, குழம்பு இருக்குது, மீன் வறுத்ததும் இருக்குங்க. இன்னொரு 4-5 பீஸு. இப்போ வேறு வறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி இருக்கட்டும், அப்புறமா கூட சாப்பிடட்டுமேன்னு எல்லாமே இருக்குது. காலையில் மட்டன் குழம்பு எடுத்து அதையும் வச்சு சாப்பிட்டு அது கொஞ்சம் தான் இருக்குது.
இதாங்க எங்களோட மதிய உணவு காலை சாப்பாடு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய். நன்றி, வணக்கம்.